வெள்ளங்கிரி மலையில மறுபடியும் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ரமேஷ் 6வது மலையில மூச்சு திணறி இறந்திருக்காரு. இந்த வருஷம் 2025 விட 2வது இறப்புது. நம்ம மக்கள் பண்ற பெரிய தப்பே வெள்ளங்கிரி மலையை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நம்ம இப்போ மோஸ்ட்லி எல்லாமே சிட்டி லைஃப்ல தான் இருக்கோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. நீங்க வெள்ளங்கிரி மலைக்கு போற ஐடியால இருந்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் முன்னாடி சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்க. வெள்ளங்கிரி மலை வந்து பார்த்தீங்கன்னா சாதா மலை கிடையாது. நீங்க வெள்ளங்கிரி மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிங்க. உங்க பாடி கண்டிஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். மலைக்கு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிங்க. லங்ஸ் இஷ்யூ, ஹார்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா வெள்ளங்கிரி மலைக்கு கண்டிப்பா போகாதீங்க. அதேமாரி மலை ஏற சொல்ல ரொம்ப மெதுவா ஏறுங்க. நான் மலைக்கு போக சொல்ல நிறைய பேரை நோட் பண்ணேன். நிறைய பேர் வேகமா ஏறுறீங்க. அதுமாரி பண்ணாதீங்க. மெதுவா ஏறுங்க. ஏன்னா நீங்க மெதுவா ஏற சொல்ல தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி அடாப்ட் ஆகும். அதேமாரி நீங்கள் லக்கேஜ் ஓவராக கேரி பண்ணாதீங்க. பேக்கில் ஹெவி வெயிட்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. வெள்ளங்கிரியில் நிறைய கடை ஓப்பனில் தான் இருக்குது. கொஞ்சம் ரேட் அதிகம் தான், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பட்ஜெட் ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வெள்ளங்கிரி மலைக்கு போகிற பிளானில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.